வணக்கம். வெராண்டா ஐஏஎஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல இந்த வருஷம் வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட ஆஸ் யூஷுவல் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். 2026 ஆண்டு தொடக்கத்திலிருந்தே இந்திய பொருளாதாரத்தில் மிக அதிகமாக பேசப்பட்ட விஷயங்களில் ஒன்று ரூபாய் மதிப்பு சரிவாகும். குறிப்பாக 2026 மே மாதத்தில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு 94 ரூபாய் 50 பைசா முதல் 96 ரூபாய் 85 பைசா வரை சரிந்தது. சில நேரங்களில் 97 ரூபாய் அருகே சென்றது. இது இந்திய வரலாற்றில் ரூபாய் சந்தித்த மிகப்பெரிய அழுத்தங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேற்காசிய போர் பதற்றம், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையிலிருந்து வெளியேறுதல் மற்றும் உலகளாவிய டாலர் ஆதிக்கம் ஆகியவை இந்த ரூபாய் சரிவின் முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. இந்த செய்தி தொடர்பான டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவென்ஸை பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸ்ல எக்கானமி அண்ட் இன்டர்னல் ரிலேஷன்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல கவர் ஆகும். மாணவர்களே, ஒரு நாட்டின் நாணயத்தின் மதிப்பு அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய பொருளாதார ஆரோக்கியத்தை காட்டும் கண்ணாடி போன்றது. மனிதனுக்கு உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு நாட்டிற்கு அதன் நாணயத்தின் நிலைத்தன்மை மிக முக்கியமானது. இன்று உலக பொருளாதார அமைப்பில் அமெரிக்க டாலர் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறது. உலக வர்த்தகம், குளோபல் ட்ரேட், கச்சா எண்ணெய் வாங்குதல், சர்வதேச கடன், இன்டர்நேஷனல் டெட், வெளிநாட்டு முதலீடு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற அனைத்தும் பெரும்பாலும் டாலர் அடிப்படையில் நடைபெறுகின்றன. இதனால் உலகின் பெரும்பாலான நாடுகள் டாலரை சார்ந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்தியாவும் விதிவிலக்கல்ல. இன்று பலர் ரூபாய் மதிப்பு சரிகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இதன் உண்மையான பொருளாதார அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு டாலர் வாங்க அதிக ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலை உருவானால் அதையே ரூபாய் மதிப்பு சரிவு, ருபி டிப்ரிசியேஷன் என்று அழைக்கிறோம். உதாரணமா, ஒரு காலத்துல ஒரு டாலர் 4 ரூபாய் என்ற நிலை இருந்தது. இன்னைக்கு அதே டாலருக்கு 95 ரூபாய்க்கும் மேல கொடுக்க வேண்டிய நிலை உருவாகி இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, டாலர் வலுவடைஞ்சிருக்கு, ரூபாய் பலவீனம் அடைஞ்சிருக்கு. இந்திய ரூபாயின் வரலாற்றை பார்த்தால் அது இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் சவால்களை பிரதிபலிக்கிறது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றபோது ரூபாய் மதிப்பு மிகவும் வலுவாக இருந்தது. அப்போது இந்தியா நிலையான மாற்று விகித முறை, அதாவது பிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டத்தை பின்பற்றியது. அரசு மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி ரூபாய் மதிப்பை நிர்ணயித்தன. ஆனால் 1966ஆம் ஆண்டு இந்தியா தனது முதல் பெரிய நாணய மதிப்பு குறைப்பை, டிவாலுவேஷனை செய்தது. காரணம், உணவு பற்றாக்குறை, வெளிநாட்டு நாணய நெருக்கடி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ், உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்ற அமைப்புகளின் அழுத்தம் ஆகியவை. இந்திய பொருளாதார வரலாற்றில் மிக முக்கியமான திருப்புமுனை 1991 பொருளாதார நெருக்கடி ஆகும். அப்போது இந்தியாவிடம் இருந்த வெளிநாட்டு நாணய சேமிப்பு, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், வெறும் சில வாரங்களுக்கு மட்டுமே இறக்குமதி செய்ய போதுமான நிலையில் இருந்தது. வளைகுடா போர், கல்ஃப் வார் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. இந்தியாவின் இறக்குமதி செலவு அதிகரித்தது. இதனால் இந்தியா கடுமையான வெளிநாட்டு செலுத்தல் நெருக்கடி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கிரைசிஸை சந்தித்தது. அந்த சூழலில் இந்தியா எல்பிஜி சீர்திருத்தங்கள், அதாவது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தது. அதன் பின்னர் இந்தியா சந்தை அடிப்படையிலான மார்க்கெட் டிட்டர்மின்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டத்துக்கு மாறியது. இப்போது ரூபாய் மதிப்பு சந்தையில் உள்ள தேவை மற்றும் வழங்கல், டிமாண்ட் அண்ட் சப்ளை அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. உலக சந்தையில் டாலருக்கான தேவை அதிகரித்தால் டாலர் வலுவடையும், அதே நேரத்தில் ரூபாய் மதிப்பு குறையும். இதன் பின்னணியில் பல பொருளாதார காரணிகள் உள்ளன. ரூபாய் சரிவின் மிகப்பெரிய காரணம் இந்தியாவின் கச்சா எண்ணெய் சார்பு, க்ரூட் ஆயில் டிபெண்டன்சி ஆகும். இந்தியா தனது எண்ணெய் தேவையின் 85% மேல் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. இந்த எண்ணெய் அனைத்தும் டாலரில் வாங்கப்படுகிறது. அதனால் எண்ணெய் விலை உயர்ந்தாலோ
அல்லது உலக அளவில் எண்ணெய் விநியோக நெருக்கடி ஏற்பட்டாலோ இந்தியாவுக்கு அதிக டாலர் தேவைப்படும். இதனால் டாலருக்கான தேவை அதிகரித்து ரூபாய் மதிப்பு குறையும். 2026ஆம் ஆண்டு மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்ட போர் பதற்றம் இந்த நிலையை மேலும் மோசமாக்கியது. அமெரிக்க ஈரான் மோதல், இஸ்ரேல் மேற்காசிய நெருக்கடி, ஹார்மூஸ் நீரிணை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியில் ஏற்பட்ட ராணுவ பதற்றம் ஆகியவை உலக எண்ணெய் சந்தையை கடுமையாக பாதித்தன. உலக எண்ணெயின் மிகப்பெரிய பகுதி இந்த ஹார்மூஸ் நீரிணை வழியாகவே செல்கிறது. அங்கு ஏற்பட்ட பதற்றம் காரணமாக குரூட் ஆயில் விலை சில நேரங்களில் ஒரு பீப்பாய்க்கு $120 வரை உயர்ந்தது. இதனால் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி செலவு கடுமையாக அதிகரித்தது. இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை, ட்ரேட் டெபிசிட் கூட ரூபாய் சரிவுக்கு முக்கிய காரணம். இந்தியா வெளிநாடுகளிலிருந்து அதிகமாக பொருட்கள் வாங்குகிறது, ஆனால் அதற்கேற்ற அளவில் ஏற்றுமதி செய்யவில்லை. குறிப்பாக கச்சா எண்ணெய், தங்கம், மின்னணு சாதனங்கள், இயந்திரங்கள் போன்ற பொருட்கள் அதிகமாக இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதனால் அதிக டாலர் வெளிநாடுகளுக்கு செல்கிறது. ஆனால் எக்ஸ்போர்ட்ஸ் குறைவாக இருந்தால் டாலர் வரவு குறையும். இதனால் ரூபாய் மீது அழுத்தம் உருவாகிறது. இந்தியர்களின் கோல்டு கன்சம்ஷனும் ரூபாய் சரிவுக்கு ஒரு காரணமாக உள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய தங்க இறக்குமதி நாடுகளில் ஒன்று. திருமணம், சேமிப்பு மற்றும் முதலீடு காரணமாக இந்தியர்கள் அதிக அளவில் தங்கம் வாங்குகின்றனர். இந்த தங்கம் பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இதனால் டாலர் தேவை அதிகரிக்கிறது. மாணவர்களே, 2026ஆம் ஆண்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தையிலிருந்து, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டிலிருந்து மற்றும் கடன் சந்தையிலிருந்து பெருமளவில் பணத்தை வெளியே எடுத்தனர். இதற்கு காரணம் உலகளாவிய பொருளாதார பிரச்சனை மற்றும் அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி உயர்வு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இருந்த முதலீட்டை வெளியே எடுத்து அமெரிக்க சந்தைகளுக்கு மாற்றியதால் அவர்கள் ரூபாயை டாலராக மாற்றினர். இதனால் டாலருக்கான தேவை மேலும் அதிகரித்தது. அமெரிக்க மத்திய வங்கி, US ஃபெடரல் ரிசர்வ், உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் உயர்த்தும் போது உலக முதலீட்டாளர்கள் அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அமெரிக்க சொத்துகளுக்கு, அதாவது US அசெட்ஸுக்கு பணத்தை மாற்றுகிறார்கள். இதனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸோட கரன்சிஸ் பலவீனம் அடைகின்றன. இந்திய ரூபாயும் அதனால் பாதிக்கப்பட்டது. இந்த சூழலில் இந்திய ரிசர்வ் வங்கி RBI மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. RBI தனது வெளிநாட்டு நாணய சேமிப்பை பயன்படுத்தி சந்தையில் டாலர்களை விற்று ரூபாயை ஸ்டெபிலைஸ் செய்ய முயற்சி செய்கிறது. இது கரன்சி இன்டர்வென்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து ரிசர்வ்ஸ் பயன்படுத்தி கரன்சி டிஃபெண்ட் செய்வது நீண்ட கால தேர்வாக இருக்க முடியாது. ரூபாய் மதிப்பு சரிவின் விளைவுகள் இந்திய பொருளாதாரத்தின் பல துறைகளிலும் காணப்படுகின்றன. பெட்ரோல், டீசல் மற்றும் LPG விலை உயர்கிறது. இதனால் போக்குவரத்து செலவு அதிகரிக்கிறது. அதன் விளைவாக இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கிறது. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களின் கல்வி செலவு உயர்கிறது. வெளிநாட்டு சுற்றுலா செலவு அதிகரிக்கிறது. வெளிநாட்டு கடன் பெற்றுள்ள இந்திய நிறுவனங்களின் ரீபேமெண்ட் பேர்டன் கூடுகிறது. ஆனால் ரூபாய் சரிவு முழுவதுமாக தீமை அல்ல. சில நன்மைகளும் உள்ளன. இந்திய IT நிறுவனங்கள் மற்றும் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் அதிக வருமானம் பெறுகின்றன. வெளிநாடுகளில் வேலை செய்யும் இந்தியர்கள் அனுப்பும் ரெமிட்டன்சஸ் அதிக மதிப்பு பெறுகின்றன. இந்தியாவின் எக்ஸ்போர்ட்ஸ் உலக சந்தையில் கம்பேரிட்டிவ்லி சீப்பர் ஆகின்றன. இதெல்லாம் நன்மைகள். இன்னைக்கு ரூபாய் சரிவு அப்படிங்கிறது இந்தியா மட்டுமே சந்திக்கிற ஒரு பிரச்சனை இல்லை. உலகின் பல டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தால் அழுத்தத்தை சந்தித்து வருகின்றன. இதனால் இந்தியா தற்போது ருபி ட்ரேட் செட்டில்மெண்ட், லோக்கல் கரன்சி ட்ரேட், மேக் இன் இந்தியா, இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. நீண்ட கால நோக்கில் ரூபாயை வலுப்படுத்த வேண்டுமெனில் இந்தியா ஏற்றுமதியில் வளர்ச்சி, எரிசக்தி தன்னிறைவு, எனர்ஜி செல்ஃப் ரிலையன்ஸ், நிலையான நிதி கொள்கை, ஸ்டேபிள் ஃபிஸ்கல் பாலிசி, வலுவான வெளிநாட்டு நாணய சேமிப்பு, ஸ்ட்ராங் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஆகியவற்றை உருவாக்க வேண்டும். ரூபாய் மதிப்பு சரிவு என்பது வெறும் நாணய சந்தை பிரச்சனை அல்ல. அது உலக அரசியல், எண்ணெய் பொருளாதாரம், டாலர் ஆதிக்கம் மற்றும் இந்தியாவின் வளர்ச்சி மாதிரியின் பிரதிபலிப்பு ஆகும். இந்த டாபிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணினா
ஆர்பிஐயோட ஃபாரெக்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்தியாவோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேலன்ஸ்மெண்ட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் மாதிரி ஏரியாஸ்ல கான்செப்சுவல் டைப் கொஸ்டின்ஸ் அடிக்கடி வருது. தென் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல கண்டிப்பா இந்த ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்ல வந்த ஒரு டாபிக்கை தான் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணினோம். அதனால உங்க கமெண்ட்ஸ் எல்லாரும் படிக்கிறோம், அதற்கேற்ற நடவடிக்கைகளும் நாங்க எடுக்கிறோம். இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வங்கி கனவுகளுக்கும் அரசு வேலைகளுக்கும் வெராண்டா ஐஏஎஸ் பெருமளவில் உங்களுக்கு உதவி புரியும். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.